சிவா வந்து அங்கே கிடைச்ச சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே காப்பி பண்ணி எடுத்துக்கிறாரு. அடுத்து வந்து சிவா நேராக போயிட்டு வந்து பார்க்குறாரு போலீஸை. அவங்க வந்து இதை வந்து போட்டு காட்டுறாரு. பார்த்தோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சார் இதெல்லாம் அப்படின்னோடனே, சார் அமைச்சர் வந்து எங்கள் இதில் அட்மிட் ஆகிருக்கார், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனார். அப்போ நடந்த விஷயம் தான் இது. எக்காரணம் கொண்டு இந்த மெடிசனை நான் மாற்றி கொடுக்கல, நான் கரெக்டாக தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணேன். இதை மாற்றி வச்சது வந்து யாருன்னா ஸ்னேகா தான். அதுக்கான ப்ரூஃப் தான் சார் இது. அதனால் ஸ்னேகா மேலே வந்து ஆக்ஷன் எடுங்க. இதுக்கப்புறமாவும் ஸ்னேகான்னு சொல்லிட்டு வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன்னா வேலைக்கே ஆகாது. அதுக்கப்புறம் எவ்வளோ உயிர்கள் வந்து போகும். இந்த உயிர்கள்லாம் போகிறத என்னால் பார்த்துட்ருக்க முடியாது சார். ஏன்னா ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு ஸ்னேகாவால் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா வந்து போலீஸ்கிட்ட வந்து சிவா வந்து சொல்கிறாரு. அடுத்து வந்து அந்த காப்பியையும் கொடுக்குறாரு அந்த போலீஸ்கிட்ட. அதை வாங்கி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ்வளோ பண்ணியிருக்காளா ஸ்னேகா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் சார், அவள் டாக்டராக இருக்க தகுதியே கிடையாது. இதுக்கப்புறம் அவள் டாக்டராக கண்டினியூ பண்ணாலாம் அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆகும். சார் அந்த அமைச்சரை வந்து என்கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு அனுப்புங்க, நான் அவரை குணப்படுத்துகிறேன், அவங்க வீட்டில் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, நாங்கள் கூப்பிட்டு பேசுகிறோம், சீக்கிரமாகவே இதுக்கு ஒரு வழி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் வந்து உறுதி கொடுக்குறாங்க. அடுத்து வந்து எங்கே இருந்தாலும் ஸ்னேகாவை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. இங்கே ஸ்னேகாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஆளுங்க வராங்க. ஸ்னேகா அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்காக என்னை அரெஸ்ட் பண்ணுன்றாங்க. உங்கள் மேலே வந்து சிவா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருன்னு. அது சிவாவா? ஆமாம், நீங்கள் தான் வந்து இந்த மாதிரி மாற்றி மருந்து கொடுத்துட்டு அவர் மேலே படியை போட்டிருக்கீங்க. அதுக்கு தேவையான ஆதாரங்கள் எல்லாமே எங்கள் கிட்டே இருக்குது, அதனால் உங்களை அரெஸ்ட் பண்ணுறோன்னொன்னே உடனே வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து இந்த மாதிரி ஸ்னேகா பண்ண எல்லா தப்புமே ஆடியோவாக வந்து வெளியிட்ருக்காங்க. அதை பார்த்து ஸ்னேகா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து அமைச்சரோட குடும்பம் எல்லாருமே வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. அப்போது இதுக்கு மாற்றி கொடுத்தது டாக்டர் இல்லையா, அந்த ஸ்னேகாவா? அந்த ஸ்னேகாவை ரொம்ப சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இங்கே ஸ்னேகாவுக்கு பாதுகாப்பு தரணும்னா கண்டிப்பாக ஸ்னேகா அரெஸ்ட் ஆனதான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா முடிவு பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. உடனே நான் சிவாவை பார்க்குறேம்மா, நீ கவலைப்படாமல் இரு, சீக்கிரமாகவே சிவா இந்த கேஸ்லேருந்து வாபஸ் வாங்கி தான் ஆகணும், நான் வாபஸ் வாங்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போகிறாரு. இங்கே வந்து இந்த மாதிரி நியூஸை பார்த்துட்டு சிவா வீட்டில் எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஸ்னேகா என்ன தப்பு பண்ணா, எதுக்குப்பா ஸ்னேகா வந்து இந்த மாதிரிலாம் பண்ண, அவன் பாவப்பா அப்படி சொல்லிட்டு எப்பவும் போல் மகா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா நீங்கள் அமைதியாக இருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வேலையை பண்ணியிருக்கா அந்த பொண்ணு, இந்த நல்ல பொண்ணுன்னு பார்த்தா இப்படி பண்ணியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அன்னபூர்ணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம சிந்து. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஸ்னேகாவோட அப்பா வரதை பார்த்துட்டு, ஸ்னேகாவோட அப்பா வந்திருக்காருப்பா உன்னை தேடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார் அப்படின்னு. ஏன் சிவா இப்படி பண்ண, என்கிட்ட சொல்ல வேண்டியது, எதுவாக இருந்தாலும் எப்படி நீ வந்து போலீஸ்கிட்ட சொல்லுவேன். இப்போ போலீஸ் வந்து ஸ்னேகாவை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, உடனே வந்து ஸ்னேகா உள்ளே இருக்கக்கூடாது, வெளியே வரணும், அதுக்காக வாபஸ் வாங்கப்பா அப்படின்னோடனே, நான் வாபஸ் வாங்க மாட்டேன் அங்கிள், என்னப்பா நீ இப்படி பேசுகிற, ஸ்னேகா பாவம்ப்பா, வாபஸ் வாங்கப்பா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, இது என்னோட விஷயம் மட்டும் கிடையாது, இது பொதுவான விஷயம், நிறைய உயிர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸ்னேகா ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கா, அதுக்கு தண்டனை அவளுக்கு கிடச்சி தான் ஆகணும் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு அவங்க அப்பா. உடனே வந்து ஸ்னேகாவோட அப்பா சொல்கிறாரு, இங்கே பாரு சிவா, நீ வாபஸ் வாங்கி தான் ஆகணும், நீ வாபஸ் வாங்க, நான் என்ன பண்ணணும் சொல்லி நான் பண்ணுறேன், ஆனால் வாபஸ் வாங்கி தான் ஆகணும் அப்படின்றாரு. இங்கே பாருங்கள் அங்கிள், நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன், நான் வாபஸ் வாங்குறேன், ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸ்னேகா இந்த தொழிலில், இந்த டாக்டர் தொழிலே இருக்கக்கூடாது, இந்த டாக்டர் தொழிலை அவள் வந்து பண்ணக்கூடாது, அது வந்து ஓகேனா நான் வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன சிவா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, உன்னோட ஃப்யூச்சரில் எவ்வளோ நாங்கள் வந்து எல்லாமே பண்ணுறோம், ஆனால் இப்படி பண்ணிட்டியே அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் சார், இதுதான் என்னோடய முடிவு, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, சரி ஆல்ரைட், இப்போ என்ன, ஸ்னேகா வந்து டாக்டர் தொழிலே இருக்கக்கூடாது, அவள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, அவ்வளோதானே, சரி ஓகே, நீ வாபஸ் வாங்கிட்டு நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள் அங்கிள், நான் உங்களை நம்பி வாபஸ் வாங்க தயாராக இல்லை, எனக்கு ஸ்னேகாவே வந்து நான் வந்து டாக்டர் தொழிலை விடணும், அது மட்டும் கிடையாது, ஸ்னேகாவால் பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே வந்து நஷ்ட ஈடு கொடுக்கணும், இதுக்கெல்லாம் ஓகேவா சொல்லுங்கள், அதுக்கப்புறம் ஸ்னேகா வெளியே வரதை பற்றி பார்க்கலான்றாரு.